வீரமாத்தி தாயே, நான் நினைச்ச மாதிரி விக்ரமுக்கு ஏத்த பொண்ணா அமைச்சு கொடுத்துட்ட. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என் குடும்பத்தை தீராத சாபம் அந்த பொண்ணால தீர போகுதுன்னு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிருக்கு எனக்கு. விக்ரமுக்கும் அந்த வரப்போற பொண்ணுக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த ஒரு தடையும் வராம நல்லபடியா சீரும் சிறப்புமா நடந்து முடியணும். அதுக்கு நீதான் தாயே துணை இருக்கணும். அம்மா வீரமாத்தி தாயே, உன்னதாம்மா நான் மலை போல நம்பி இருக்கேன். எந்த பிரச்சனையும் வராம விக்ரம் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுமா. சண்முகம், அம்மா சொல்லுங்கம்மா. எல்லாம் ரெடியா இருக்கா சண்முகம்? எல்லாம் தயாரா இருக்குமா. அவங்க வரும்போது அதாவது அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் கரெக்டா நடந்துரும். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். வெரி குட் வெரி குட். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அது அத்தை எல்லாமே ரெடியா இருக்குங்க அத்தை. சரிம்மா. இந்த பிரீத்தி எங்க? நான் அந்த வரப்போற புது பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்து பழக சொல்லியிருக்கேன் நானு. ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. சரி, ஓகே ஓகே, குட், வெரி குட். சந்திரிகா, உங்க அம்மாவுக்கு தலகால புரியல. விக்ரமுக்கு பொண்ணு ரெடியான உடனே ஆடுற ஆட்டத்தை பாத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஆடி அடங்கட்டும், அதுக்கப்புறம் இருக்க. வாங்க வாங்க, நான் அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. வாமா. இவ்வளவு நாளா உன்னதான் இந்த குடும்பமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன கல்பனா எங்க? தெரியலையம்மா. பரவாயில்ல. பிரீத்தி நீ வாமா. வா வா, நீ ஆரத்தி எடு, தட்டை அவகிட்ட கொடு. நீ கற்பூரத்தை ஏத்து. எடு. வா, நீ இப்படி வந்து நில்லுமா.
வாமா வாங்க எல்லாரும் வாங்க. வலது கால் எடுத்து வச்சு வா. வாமா. இதுதான் எங்க பூஜை ரூம். விளக்கேத்து. மா பாத்தியா இந்த பாட்டிய ரொம்ப ஓவரா பண்ணுது. அவள குத்து விளக்குல ஏத்த சொல்லுது. அவதான் இந்த வீட்டு மருமகன்னு முடிவே பண்ணிடுச்சு போல. நீ எதுவும் பண்ணாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இருக்கிறப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. ச்சே. இவன் என் பேரன் விக்ரம். ஹாய். ஹலோ. இவங்க எல்லாரும் எங்க குடும்பம். என் மூத்த பையன் வணக்கங்க. சிவகுரு, அவரோட பொண்டாட்டி கல்பனா, அது என் பொண்ணு சந்திரிகா. ஹலோ. ஐயா மாப்பிள்ள கொஞ்சம் வெளியே வாங்க. அவரு என் மாப்பிள்ள. அது என்னோட பேத்தி கிருபா. இது என் பேத்தி பவித்ரா. இன்னொருத்தி சின்னவளா இருக்கா, அவ ஸ்கூல் படிக்கிறா. யாழினின்னு பேரு. இது சண்முகம், எங்க வீட்டுல முக்கியமான ஒரு ஆளு. ஓகே. அது வந்து பிரீத்தி, என்னோட பிஏ. ஆனா இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். உனக்கு என்ன வேணும்னாலும் அவகிட்ட நீ கேட்டுக்கலாம். சரியா? அம்மா வணக்கம். வாங்க வாங்க ஜோசியரே, உள்ள வாங்க. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. ஐயோ சாரி சாரி சார். எல்லாரும் உட்காருங்கப்பா. உட்காருங்க உட்காருங்க ஐயா. சரிங்கம்மா. நாகு, குடிக்க எல்லாருக்கும் ஏதாச்சும் கொண்டு வாமா. சரிங்கம்மா. ஜோசியரே, அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பாத்துடலாமா? பாருங்க பாத்துடலாம். அத்தை, அதுக்குள்ள நிச்சயதார்த்தமா? என்ன கல்யாணம் நிக்கிறதுல நம்மளை விட கல்பனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? எப்படியோ இந்த கல்யாணம் நிக்கணும். என் பொண்ணு கழுத்துல விக்ரம் தாலி கட்டணும். ஏன் என்னாச்சு? அத்தை, தடப்பட்டு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. விக்ரமும் ஸ்ரீஜாவும் இன்னும் சரியா கூட பேசிக்கல. 2 பேரும் கொஞ்சம் மன விட்டு பேசிக்கட்டும். கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயும் புரிதல் வேணும்ல. முதல்ல இவங்கள பேச வைப்போம் அத்தை. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயதார்த்தத்தை வச்சுப்போமே. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே அத்தை. வாழ போறவங்க அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு கூட தோணுச்சு. அதான் சொன்னேன். இல்ல, கல்பனா சொல்றது கரெக்ட் தான். விக்ரம் பாட்டி. மா, நீயும் ஸ்ரீஜாவும் போய் தனியா கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க.
ஆ? சரிங்க பாட்டி. சரி 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 போமா போமா. கொடுமா, எல்லாருக்கும் கொடு. ஆ. எடுத்துக்கங்க. ஆ கொடுமா, எல்லாருக்கும் கொடு. எனக்கு வேண்டாம். இல்ல எனக்கு வேண்டாம். அம்மா என்ன எதுவும் பேச மாட்டீங்களா? இல்லைங்க, நானே உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ரியலி? ஐயோ, நீங்க எதிர்பார்க்குற எண்ணத்துல இல்லைங்க. உங்களை தனியா சந்திச்சு என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி இல்லை. பிரச்சனையா? ஆமாங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீட்டில் எல்லாரும் சம்மதம் சொல்லணும், அப்புறம்தான் கல்யாணம் பண்ணோன்னு முடிவோட காத்துக்கிட்டு இருக்கோம். சாரி, இது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு புரியுது. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. பரவாயில்ல விடுங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, அந்த பொண்ணு யாரு? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுத்த பிரீத்தி தான் என்னோட லவ்வர். ஓ, அவங்களா? ஆமாங்க, பாவங்க அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. புரியுதுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் பாட்டிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். நான் எப்படிங்க? நீங்க என்ன பிடிக்கல, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு பாட்டிக்கிட்ட சொன்னா போதும். ஏன்னா பாட்டி தேடிக்கிட்டு இருக்கிற ஜாதகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1000 தான் மேட்ச் ஆகும். இப்போ உங்க ஜாதகம் மேட்ச் ஆயிருக்கு. நீங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா வேற ஜாதகம் செட் ஆக ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள நாங்க பாட்டிக்கிட்ட எங்க லவ் பத்தி பேசி ஒத்துக்க வச்சிருவோம். ப்ளீஸ். ஓகேங்க, எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். அப்போ ஓகே தானே உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸுங்க. விக்ரம் ஐயா ஸ்ரீஜா கிட்ட பிரீத்தியை லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டாரு. அவளும் நீங்க ஒன்னு சேர நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். அப்படியா? விடு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். விட்டு பிடிப்போம். சரி, கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம்.
ஸ்ரீஜா, என்னப்பா விக்ரம், பேசிட்டீங்களா? ஆ? அம்மா, நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணலாம்ல? அத்தை, அவசரப்படாதீங்க. ஸ்ரீஜாவுக்கு விக்ரம பிடிச்சிருக்கா இல்லையான்னு இன்னும் கேட்கவே இல்லையே. ஓ, கரெக்ட் இல்ல? அம்மா, ஸ்ரீஜா, என் பேரனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சொல்லுங்க. எனக்கு விக்ரம ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்பா அம்மா சொன்னதுக்காக தான் வந்தேன். இங்க வந்து பார்த்துட்டு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடலாம் தான் வந்தேன். அப்புறம் விக்ரம் கூட பேசினதுக்கு அப்புறம் அவரு பேசின விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பொண்ணுக்கும் ஒரு ட்ரீம் பாய் இருப்பாருல்ல, அப்படி நான் எதிர்பார்த்த ட்ரீம் பாயா விக்ரம் இருந்தாரு. இப்படி ஒரு பையன் கிடைச்சா யாருதான் வேணான்னு சொல்லுவாங்க? நான் கல்யாணம் பண்ணா அது விக்ரம தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். உட்காருமா. விக்ரம், பாப்பா. ஜோசியரே, அப்புறம் என்ன, நாளை பாருங்க. நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குது. நல்ல நாளை பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். பார்த்துட்டா போகுது. அம்மா, வர ஆவணி மாதம் 10ஆம் தேதி நல்ல நாள் தாமா. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பம் தாமா. சந்தோஷம். ஜோசியரே, அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அம்மா, படிச்சிடுறேன். படிங்க படிங்க. வருகின்ற ஆவணி மாதம் 10ஆம் தேதி அஞ்சனாதேவியின் பேரனாகிய விக்ரமுக்கும் வரதராஜன் சரோஜா அவர்களின் மகள் செல்வி ஸ்ரீஜாவிற்கும் பெரியோர்களின் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்படும். ஒரு நிமிஷம். இந்தம்மா, இந்த பொட்டு வச்சுக்க. அம்மா, ஒரு நிமிஷம். விக்ரம்னா எனக்கு எல்லான்னு முடிவாயிடுச்சு. சோ அவர் கையால பொட்டு வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு.
சந்தோஷம்தான். வாமா வா, இந்த வந்து வச்சு விடுப்பா. இந்த வச்சு விடுப்பா, வச்சு விடு. வச்சு விடுப்பா.